சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பிரவீன் சீனிவாசன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இது வெயில் காலம். வீட்டிலேயே அடப்பட்டு கிடக்கிறோம். பொழுத போக்குறதுக்கு சிரமப்படுறோம். எவ்வளவுதான் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை, சினிமா படங்களை பார்க்க முடியும்? எவ்வளவுதான் நமது அலைபேசியில் வரும் தகவல்களை பார்க்க முடியும், கேட்க முடியும்? எல்லாமே சிரமமாயிடுச்சு. ஆனாலும் இயற்கையோடு நம்மளால மோதி ஜெயித்து வர முடியாது. உலகத்தின் மிக வளர்ந்த வசதியுள்ள நாடுகளில் கூட சில பல தொற்று நோய்கள்னால மக்கள் பாதிப்படைகிறாங்க, இறந்து போறாங்க. அதனால நாமெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும், நோய் நொடி நம்மளை அண்டாத மாதிரி பார்த்துக்கணும். காட்டூர் பிரவீன் சீனிவாசன் சார், நீங்க ஒரு விவசாயி. உங்களுக்கு தெரியும், பயிர்களை தாக்கக்கூடிய வைரஸ் நோய்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அப்படி ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் என்ன செய்யறோம்? பாதிக்கப்பட்ட பயிரை பிடுங்கி நிலத்தை விட்டு அப்புறப்படுத்தி எரிக்க சொல்றோம். சரிதானுங்களா? உளுந்துல மஞ்சள் தேமல் நோய், கத்தரியில சிறு இலை நோய், வாழையில முடிக்கொத்து நோய், இப்படி நிறைய நோய்கள் இருக்கு, வைரஸ் நோய்கள். இவற்றை கட்டுப்படுத்தவே முடியாது. அதுபோல மனுஷனுக்கும் கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட வைரஸ் நோய் வருது, தாக்குது. அவற்றை கட்டுப்படுத்துவது சிரமம். அதுக்கு என்ன பண்றது? நோய் எதிர்ப்பு சக்தியை நாம வளர்த்துக்கணும். நல்ல உணவு சாப்பிடணும். எதிர்ப்பு சக்தி மிகுந்த உணவு வகைகளை உட்கொள்ள சொல்றாங்க. நமது உணவுல மஞ்சள், மிளகு, நெய், மோர் கட்டாயம் சேர்க்கணுங்கிறாங்க உணவியலாளர்கள். நமது உடம்பில் சேரும் கழிவுகளை இந்த நான்கும் வெளியேற்றுமா. முக்கியமா மோர். நிறைய மோர் குடிக்க குடிக்க நமது உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகள் உறிஞ்சப்பட்டு வெளியேற்றப்படுமா. அடுத்தபடியா தண்ணீர். பிரவீன் சீனிவாசன் சார், பச்சை தண்ணி, அதையும் கொதிக்க வச்சு குடிக்கணும். கொதிக்கும் போது மிளகையும் இஞ்சியையும் இடிச்சு போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா அவ்வளவு நல்லதுங்கிறாங்க. நல்லது நல்லதுன்னு கடிதாசில எழுதும்போது சிலது ஆகாததும் இருக்கு. அதை பற்றியும் எழுதணும் இல்லையா? பாலும் சமைத்த கீரையும் நஞ்சு, தேனும் நெய்யும் சம அளவு நஞ்சு, முள்ளங்கியும் உளுந்தும் நஞ்சு, மீனும் பாலும் நஞ்சு, மணத்தக்காளியும் மிளகும் நஞ்சு, தயிரும் வெங்கல பாத்திரமும் நஞ்சு. இவற்றை தனித்தனியாக எடுத்துக்கிறது நல்லது, சேர்த்து எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. இப்படி அந்த காலத்திலேயே பல நல்ல செய்திகளை நம்ம மூத்தோர் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவற்றை உள்வாங்கிக்கணும். பாராத பயிரும் கெடும், கேளாத கடனும் கெடும், திகட்டினால் விருந்து கெடும், கண்டிக்காத பிள்ளை கெடும், நாடாத நட்பு கெடும், சோம்பினால் வளர்ச்சி கெடும், இறைக்காத கிணறு கெடும், இயற்கையை அழிக்கும் நாடு கெடும், அளவில்லா ஆசை கெடும், காய்க்காத மரம் கெடும், வசிக்காத வீடு கெடும், துடிப்பில்லா இளமை கெடும், தூங்காத இரவு கெடும், தூங்கினால் பகலும் கெடும். பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.